சீரியல்ல சண்டை நடந்தா அன்னைக்கு அந்த வீட்டுல மாமியார் மருமக சண்டை நடக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. இல்லையா? வரட்டும், மருமக வரட்டும், அப்புறம் தெரியும் வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்கும். புளிச்சக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, காஞ்சக்கீரை, அரைக்கீரை எல்லாம் இந்த கீரை மூணுங்கிற அக்கா முருங்கைக்கீரைக்கா சாப்பிட்டா தெம்பா இருக்குவாங்க. இந்த முருங்கைக்கீரையை பத்தி இன்னும் அது தெம்பா மட்டும்தான் இருக்கியா? முருங்கை சூப்பு குச்சான்னு வச்சுக்க. ஐயா தோடா முருங்கைக்கீரைக்காக வந்துக்கிறான் பையன். மாதிரி காத்தால வந்து தகராறு பண்ணிங்க பாரு. எஷ்டானா என்ன ஓனன்னு கரெக்டா சொல்லியும். அத்தை வீட்டுக்குதா இத்த வீட்டுக்குனா இதுவும் ஓனாங்கிற என்னதான் ஓனம் உனக்கு சொல்லு ஐயா. ஹாய் ஹலோ திரைமொழி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கலைமாமணி விருது வாங்கின பசி சத்யா மேம் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். ரொம்ப அமைதியா இருக்கீங்களே. எனக்கு முகம் கொடுத்த அன்னைக்கும் முகவரி தந்த கலைத்தாய்க்கும் முதற்கண் வணக்கம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பாண்டி நாட்டு தங்கத்துக்கும் வணக்கம், மற்ற எல்லோருக்கும் வணக்கம். இந்த சின்ன திரைக்கும் வெள்ளி திரைக்கும் பொதுவா என்ன மேம் வித்தியாசம்? ஒரே நடிப்பு தான், ஓகே, அதே டைலாக் தான், அதே கேமரா தான். ஆனா பெரிய திரை அப்படிங்கிறது முதல்ல எப்படி கேமரா நீங்க சொன்ன மாதிரி ஆக்ஷனுக்கு முன்னாடி கேமரா லைட்ஸ் ரெடி டக் கிளாப், கிளாப்புக்கு அப்புறம் ஆக்ஷன் சொன்ன உடனே நம்ம ஆக்ட் பண்ணணும். கேமரா சவுண்டு கேட்கணும் முன்னாடி முதல்ல. அதாவது நீங்க சொன்ன மாதிரி மற்ற படங்கள்லாம் நடிக்கும்போது கேமரா இருக்கும், அந்த வியூ எல்லாம் வச்சு அந்த சவுண்டு நமக்கு கேட்கும். அப்போ ஃபிலிம் போகிறோம். அதுக்கப்புறம் கேமரா வந்து ஆர்ஓ கலரு, அந்த கலரு, இந்த கலரு அப்படி வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா டெக்னாலஜிஸ் ஸோ இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ என்னன்னா எங்கே இருக்கிறோம், எத்தனை டேக் வேணாம் டிஜிட்டல். நான் இவ்வளவு நல்லா இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படி இருக்கிறனானே உங்க கண்ணுக்கு அழகா தெரியும். பள்ளம் சுட்டுலாம் இருக்காது. இது அந்த காலத்துல அப்படி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் வளர்ந்துருக்கு இப்போ. அதனால எங்களுக்கு சவுண்டு இதெல்லாம் கேட்காது. அழகா நம்ம பேச அவங்க எத்தனை டேக் எடுத்தாலும் அதை எடிட் பண்ணி ஆன் த ஸ்பாட் எடிட் பண்ணி போடுறதுக்கு வளர்ந்துருக்கோம். இது வந்து அதே சின்ன திரையிலையும் இப்போ நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்னா, ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அந்த ஒவ்வொரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுறது வேற. 3 கேமரா இருக்கும். அதை நமக்கு சொல்கிறவர் என்ஜினியர் மேலே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து இப்போ ஒரு டைலாக் நீங்கள் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன்னா க்ளோஸ்அப் அப்படின்னு அவர் சொன்னார்னா இந்த கேமரா சொல்கிறோன்னு என்கிட்ட வரும். அது வர்றது தெரியும். ஸோ நம்ம க்ளோஸ்அப்பில் இருக்கோம், சின்ன திரை. அப்போ நம்ம ஸ்டடி. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா அவங்க சொன்னதுக்கு அப்புறமேலு இது அப்படியே பின்னால் போனோன்னே ஆல் ஆர்டிஸ்ட் அதில் இருப்பாங்க. இன்னொரு பெரிய விஷயம், இப்போ மைக்கு வந்து நம்ம குட்டியாக கையில் பிடிச்சிக்கிறோம். அப்போ வந்து மைக்கு மேலே தொங்கும். அந்த சவுண்டையும் ஃபாலோ பண்ணணும் சின்ன திரை. இப்போ வேற டப்பிங்ல இருக்கோம், போறோம், திருப்பி டப்பிங் பேசுறோம். டப்பிங் காலங்கள் வந்துருச்சு, அது யார் வேணாலும் பேசலாம். ஆக சின்ன திரைக்கும் இதுக்கும் இதை விட என்னன்னா, பெரிய திரைப்படம் திரையிடும் போது ஆடியன்ஸு கிளாப் அடிப்பாங்க, சந்தோஷமா இருக்கும், நம்ம போய் பார்ப்போம். சின்ன திரை அவங்கவுங்க வீட்டுக்குள்ள ஹாலில் நான் என்னத்த மாத்து அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆக வளர்ந்துருக்கும். நான் பாக்குறப்ப பெரிய திரையில எல்லாரும் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. சின்ன திரையில எல்லாரும் உட்காந்து அழுகுறாங்க, வீட்டோட கனெக்டட் ஆயிடுறாங்க. அப்ப இப்போ அதுல இப்போ இன்வால்வ்மெண்ட் எப்படின்னா, ஏதோ ஒரு அம்மாவும் அப்பாவும் எங்க வீட்டுல கூட அம்மா அப்பா இப்படிதான் அடிச்சுக்கிறாங்கன்னுட்டு அந்த பையன் போயிடுவான், முடிஞ்சு போச்சா. அதுல வராது. அதையும் தாண்டி ஒரு மாமியார் மருமக வர்றாங்கன்னா, அவ எங்க அம்மாவும் என் பொண்டாட்டி அடடே வீட்டிலேயே பாத்துக்கிறான், அதை எதுக்கு அப்படின்ட்டு வருது. அதையும் தாண்டி அருமையான கதைகள்
சின்ன திரையில வருது. அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க சில பேர், அந்த ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. இப்ப சின்ன திரை வெள்ளி திரை சின்ன திரை பத்தி நான் உங்ககிட்ட நான் கேட்டேன். நான் பார்த்த விஷயம் அந்த மாமியார் மருமக அதை பார்த்திருக்கீங்கல்ல, அந்த சண்டை வந்து ரியாலிட்டிக்கா ஒரு ஒரு வீட்ல வந்து நடக்கும். சின்ன திரையில அதாவது சீரியல்ல சண்டை நடந்தா அன்னைக்கு அந்த வீட்ல மாமியார் மருமக சண்டை நடக்குது. சின்ன திரையில வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் மாமியார் மருமக ஒண்ணா ஆயிடுறாங்க. சோ அந்த சீரியல் எடுக்கிற இம்பாக்ட் வந்துட்டு ரியல் லைஃப்லயே வந்து அது அப்ளை ஆயிருது. அது நான் பார்த்த வரைக்கும் அந்த மாமியார் மருமகளோட அந்த விஷயம். சோ இது எனக்கு பாக்குறப்ப தெரிஞ்சுச்சு அது. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. இல்லையா? இல்ல. வரட்டும் வரட்டும், மருமக வரட்டும், அப்புறம் தெரியும் வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்கணும். இல்ல நீங்க சாபம் விடுற மாதிரி இருக்கீங்க. அப்படி இல்ல, அப்படி இல்ல, தப்பா இல்ல. இது என்னன்னா, ம். ஒரு சீரியல் வரும்போது ஒன்றிடுறாங்க ஜனங்க. ம். இப்போ இந்த மாமியார் பண்ணதுதான் சரின்னு இந்த மாமியாருக்கு திட்ட முடியாது, நேரடியா திட்ட முடியாது. அங்க திட்டும்போது "ஏய் வாங்கட்டும்" அப்படின்னு இவங்க நினைச்சுக்குவாங்க. அந்த மருமக என்ன பண்ணுவாங்க, வாங்குறாங்க அத்தை, நான் திட்ட முடியல, திட்டு திட்டு அப்படின்னு நேரடியா. அதாவது ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா, ஒரு ஆண் இருக்காங்கன்னா, அவங்களுடைய பொழுதுபோக்கு எதுல இருக்கு? தொலைக்காட்சி. சின்ன திரை. ம். ஆனா யாராவது சின்ன திரையில உலக நடப்புகள், விஞ்ஞான ரீதியா நியூஸை விட்டுடுவோம், அதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, போக மாட்டோம். ம். அங்க போக மாட்டோம். தனியா இருக்கிற நம்ம ஒரு கதையை பார்த்து படிக்கிற மாதிரி நினைச்சு பார்ப்போம். அது ஒரு பொழுதுபோக்கா நினைச்சுக்கிறாங்க. ஓகே. சூப்பர். ஸோ ஃபைனலா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு செக்மெண்டோட நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ம். மதுரை. ம். ஆனா ஆ, எல் நான் மதுரை. மதுரை. Okay. சத்தியமா நான் மதுரை. மதுரை. நானும் மதுரை. ஏய், நான் மருதக்காரிப்பா. ஆமா. அவன் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறோம்ப்பா. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் வீட்டுல இருந்து அருவாள்ல எடுத்துட்டு வந்துருவாங்க. சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. Okay. நான் அருவாள்லாம் எடுக்க மாட்டேன், ம். சொலகு எடுத்துட்டு வரேன். சொலகுனா என்னன்னு தெரியுமா? அந்த மரம். அரிசி ஆமா, படைக்கிறது. வீரத்தால் புலியை துரத்திய மதுரை பெண். சொல்லு. இப்ப என்ன செக்மெண்ட்னா, சொல்லுங்க. நீங்க வந்து சென்னையில பயங்கரமா பேசுறீங்க. ம். இப்ப நமக்கு வந்து நீங்க சென்னையில பேச போறீங்க, ஆமா. நான் மதுரையா பேச போறேன். சென்னையில தானேயா பேசுறோம்? ஓ, ஐயோ, சென்னை லாங்குவேஜ். சென்னை ஓ, சென்னை ஸ்லாங்ல பேச போறீங்க, நான் மதுரை ஸ்லாங்ல நான் பேச போறேன். சோ கான்செப்ட்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. ம். அந்த கடையில வந்து நான் திங்ஸ் வாங்க வரேன். ம். நான் வந்து உங்ககிட்ட அப்படியே கம்மியா பேசி நான் நினைக்கிறேன் நீ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே, தெம்பா பேசுறீங்க. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கடையில நான் திங்ஸ் வாங்குறேன், ம். உங்ககிட்ட இருந்து நான் எப்படியே விலை கம்மியா வாங்கிடணும். ஓ. ஏதாவது ஒரு திங்ஸ், ஏதாவது நிறைய திங்ஸ் இருக்கு, விலை கம்மியா வாங்கிடணும் அப்படின்றது ஒரு மதுரைக்காரனா நான் ட்ரை பண்றேன். ம். நீங்க அதுக்கு விடாப்படியா இல்ல, ம். சென்னை பெண்மணி அதெல்லாம் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது ம். அப்படின்னு நீங்க அதுக்கு ஓ, வந்து இறங்கி தப்பா அடிச்சிருப்பாங்க. சென்னை பெண்கள் விட்டு கொடுக்க போறவங்க இல்ல, கிடையாது இல்ல. ம். சோ உங்க வியாபாரத்துக்கு விட்டு கொடுக்காத பொண்ணு. இந்த கான்செப்ட் டைரக்டரா இந்த ஒரு கான்செப்ட் ஓகேங்களா? சோ இப்போ வந்து கெஸ்டா வந்திருக்க நீங்க சென்னையில பேச போறீங்க, ஆங்கரா இருக்க நானு மதுரையில பேச போறேன். ஓ, ஓகேங்களா? சொல்லுங்க. எல்லாம் என்னக்கா ஏகா எவ்வளவு இது? என்னத்த கேக்குறேன்? கீரை கீரை கேக்குறேன்க்கா. என்ன கீரை வேணும்? புளிச்சக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, அக்கா காஞ்சக்கீரை, அரைக்கீரை எல்லாம் இருக்குது. இந்த கீரை வேணும் மூணுங்கிற. அக்கா முருங்கை கீரைக்கா, சாப்பிட்டா தெம்பா இருக்குண்டுவாங்க. இந்த முருங்கைக்கீரையை பத்தி இன்னும் அது தெம்பா மட்டும்தான் இருப்பியா நீ? ஐயா தாடா சொல்ல வந்தீங்கன்னா, முருங்கைக்கீரை இருக்குதா, அது பூவு இதை பாரு, பூவு அதை நல்லா காய வச்சு வறுத்து நீ நெய்யில வறுத்து அப்படி துணுங்கினேன்னு வச்சு உடம்பு நரம்பெல்லாம் அப்படியே வச்சின்னு இருக்கும். அந்த முருங்கைக்கீரை இது பாரு, அதை நல்லா அரைச்சிக்கினா அதை சாறை எடுத்து அதை தொண்டையில் உனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதை தடவி விட்டிங்கன்னா வச்சு, சுண்ணாம்பு கலந்து அதை தடவி விட்டிங்கன்னு வச்சுக்க, அந்த தொண்டை ரிலீஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் முருங்கை சூப்பு குச்சான்னு வச்சுக்க, ஐயா தோடா முருங்கைக்கீரை கேட்க வந்துக்கிறான் பையன். நான் சொல்லு. இல்ல வேணாக்கா, எனக்கு முருங்கை கீரை வேணாக்கா. தக்காளி ஒரு கிலோ தக்காளி எவ்வளவு? எங்க அம்மா கேட்டு விட்டுச்சு தக்காளி வாங்கிட்டு விடான்னு. என்ன பண்ண போற தக்காளியை? நீ வா. ஓ, உங்க அம்மா கேட்டாங்கன்னு வாங்க போறியா? அம்மா கேட்டு எத்தனை விட்டுச்சு இன்னைக்கு எத்தனை தக்காளி கிலோ வேணும்? ஒரே கிலோ இன்னைக்கு. 1 கிலோ. ம். ஐயா, தக்காளி விற்கிற விலை என்ன ஏரோப்ளேன் மாதிரி ஏறி நிக்கிட்டு அத்தை போய் விலை கேட்டுக்கு நிக்கிற பாரு. நான் வந்து வாக்கு தராத ஒரு தபா சொல்லிக்கினேன்னா அது நீ வந்து கேட்டுக்கணும். அந்த விலை தான் கராறு கண்டிப்பு நிறைஞ்சவ தான் யாரு? நானு. ம்.
யாருன்னு நினைச்சீங்கன்னா இல்லக்கா ஐயா, தக்காளியை கேட்டேன். ஏடா தக்காளி தாங்கண்ணா, ம். இன்னைக்கு விக்கிற விலைவாசி அழுகி போய் தூக்கி போட்டு போனாலும் போவோமே தவிர அதை வந்து குறைச்சு உனக்கு கொடுக்க மாட்டான். ஒரே விலை அக்கா, இந்த 25 ரூபாய் கிலோ. இஷ்டம்னா வாங்கிக்கல, நான் நவரியா வா வாண்ணா. என்னக்கா 25 ரூபான்னுக்கிட்டு ஆமா, 3வது தெருல முனியாண்டி வந்து ஒரு 18 ரூபாய் தானே கொடுத்துக்கிறீங்க? அவன் எங்க லூட்டு குத்துன்னு வந்திருப்பான். மூட்டை தூக்கின்னு வந்தா பரவாயில்ல. இது பாரு 25 ரூபா பாரு பாரு, எப்படி தக்க தக்கான்னு இருக்கு, தங்கம் போல ஜொலிக்குது பாரு. அக்கா தங்காய் தங்கத்தை நீ வாங்க முடியாதுக்கண்ணா. வாங்கின்னு போய் வெங்காயம் அப்படி அரிஞ்சு போட்டு கொஞ்சம் இஞ்சி தூள் போட்டு லேசா அப்படி மிளகுத்தூள் தட்டி போட்டு சூப் வச்சு குடிச்சான்னு வச்சுக்க, சும்மா கின்னு இருக்கும். சரி, தக்காளி வேணாம். தக்காளி நீ விலை கூட சொல்லிட்டீங்க, தக்காளி வேணாம். இந்த வெங்காயம் வந்து ஒரு 1.5 கிலோ கொடுக்கா, நம்ம அப்படியே போட்டு பொரியல போட்டு பண்ணிக்கலாம். என்னடா வெங்காயம் மாதிரி காத்தால வந்து தகராறு பண்ணிங்கிறா. பாரு, இஷ்டம்னா என்னன்னா ஓணுன்னு கரெக்டா சொல்லியும், அத்தை வீட்டுக்கு தான் இத்த வீட்டுக்குனா இதுவும் ஓனாங்கிற. என்னதான் ஓணும் உனக்கு சொல்லு. ஐயா, காலத்தை வியாபாரத்தை கெடுத்துக்கினேன். அக்கா, எல்லாம் உங்களுக்காண்டு காசுல அந்த கடையில கொடுத்துருக்காங்க, கம்மியா ரேட் அதிகமா சொல்லிக்கிறீங்களா? உங்களுக்கு காசு இருந்தா நம்ம எப்படி வாங்குறது? நீ வந்து வாங்குறாம எப்பல தெரியல, ஏதோ ஓசியில கிடைக்குன்னு பாக்குற மாதிரி இருக்குது. ஐயா நவரு நவரு, வா வா அண்ணாத்த வா, எவ்வளவு வேணும் வாங்கிக்க. இந்தா இது பாரு, சவச்ச வேணுக்குது. இது பாரு ஐயா, படபடன்னுக்குது. ஏன் ஓனமா? வா 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 அண்ணாத்த வா, முச்சுக்கடா. சூப்பரா ஏன்னா டேய், ஒரு டிராமா ஒரு சினிமா ஷூட்டிங்கே முடிஞ்சு. சூப்பர், பயங்கரமா பண்ணிருந்தீங்க. அப்படியே அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி. ஸோ உண்மையிலேயே ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கே கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருந்துச்சு. ஸோ நீங்க இவ்வளவு நாள் இந்த சினிமா துறையிலையும் சின்ன திரையிலையும் நீங்க வளர்ந்து வந்திருக்கீங்க. நீங்க இன்னும் மேலும் மேலும் பெரிய பெரிய விஷயங்கள் அடையணும். சினிமா துறையிலையும் வெள்ளி துறையிலையும் இன்னும் பெரிய லெவல்ல வந்துட்டு வளரணும். இன்னும் நிறைய பதக்கங்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் திரைமொழி நேயர்கள் சார்பாகவும் நாங்க வந்து மனதார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்பதான் தெரியுது ஏன்டா மதுரைக்காரரை ஒரு ஆங்கரா வச்சுக்கிறாங்க பாரு. உள்ள இருந்து அவ்வளவும் கொட்டிக்கிறான். ஐயா, இந்த டிவிக்கு பேட்டின்னாங்க, சரிதான் நம்மளும் வருவோம், யூடியூப் சேனலு ரசிப்பாங்களே அப்படின்னு. ரசிக்கிறீங்க தானே, பார்த்துக்கங்க. கறந்துக்கிறாரு. அதுதாங்க மதுரை. குக்கா என்ன தம்பி, ஒரு அருமையான வாய்ப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேள்வி கேட்டீங்களா, நான் பதில் சொன்னேனான்னு எனக்கே தெரியல. நீ ஒரு ஹிஸ்டரியே பண்ணிருக்கு, ஒரு ஹிஸ்டரி ஆயிடுச்சு. இப்ப பழம்பெரும் நடிகர்கள், இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள், இந்த பெரிய பெரியவங்க, அவங்களையெல்லாம் கேட்டு கடைசியில இந்த காய்லாங்கடை மாதிரி என்னை கொண்டு வந்து நிக்க வச்சீங்க. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க, லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க. டன். நன்றி மக்களே, நன்றி தம்பி. பாண்டி நாட்டு தங்கமே பாண்டியா, உனக்கு நன்றி. இந்த பேட்டியை எடுத்த கேமராமேன், லைட்ஸ் அண்ட் இந்த யூனிட்டு, இதனுடைய ஹெட்டு, இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி.